அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்திலே, உங்களில் எனக்கு விருப்பமானவரும் மறுமையில் நெருக்கமானவரும் யாரென்று நான் சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அமைதியாக இருந்தாங்க. அப்போ மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 தடவை இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள், ஆமா யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்டப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் நற்பண்பு உடையவர் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதாவது நற்குணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது. அந்த குணம் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த நற்பண்பாளராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அதை வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த குணங்களை யார் பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கத்திற்குரியவர்கள், எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லித்தராங்க. அப்போ நம்ம குணங்களை அழகாக்கி கொள்வது நபிகளாரின் பிரியத்தை மட்டுமல்ல, அல்லாஹுவின் பிரியம், மக்களின் பிரியம், மலக்குகளின் பிரியம் அப்படின்னு அந்த பிரியத்தினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அதனால் நம்ம எப்போதும் நம்முடைய குணங்களை அழகாக்கி கொண்டு எல்லா விதமான தீய கெட்ட குணங்களை விட்டு விலகி இருப்போம். அல்லாஹ் நம் குணங்களை நற்குணங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.